ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டையை தான் நம்ம இறச்சி மீன் பிடிக்க போகிறோம். இதோட சின்ன குட்டையாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டத்துக்காண்டி நம்ம மண்ணை வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இறச்சி ஊற்றுற தண்ணியெலாம் கீழே போனோம் இல்லையா, அதுக்காண்டி ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து வழி செஞ்சு விட்டுப்போம். நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இறச்சி ஊற்றுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக போகிறோம். இந்த ஃபுல் தண்ணி தான் நம்ம இறக்க போகிறோம். சரி வாங்க, இதை எப்படி இறச்சி மீன் பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே பார்க்க தான் இது, ஆனால் ரொம்ப பள்ளமாக இருந்தது, பிடிக்கவே முடியல. ஆனால் எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறவை மீன். இந்த குறவை மீனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எல்லாமே ஜிலேபி மீன் தான். அது இந்த அகலமாக இருக்கும் பாருங்க, பட்டை சிலேப்பின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சிலேப்பின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த மீன் தான் கிடைக்குது. குறவை மீனே காணும். ஏதோ எங்களுக்கு இன்றைக்கி தான் ஒரு லக்கே கொஞ்சம் கிடச்சிருக்கு. இப்போ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பாதி இறச்சிட்டோம். அதுக்கு மேலே வந்து எங்களால் இறக்க முடியல. அது பக்கத்தில் ஒரே சவுண்டு. என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா பக்கத்தால் வாத்துங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டையில் மீன் எல்லாமே செத்து கிடக்கு. ஏன்டா செத்து கிடக்குன்னு பார்த்தா அங்கே இந்த வாத்துங்க தான் போய் கம்மி தண்ணியில் இருக்கிற மீனை எல்லாத்தையுமே குத்தி குத்தி தின்னுடுது. பாதி மீன் குத்தி சாவடிச்சு போட்டுருது. அவ்வளோ மீன் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ 2000 வாத்து இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நெல் வயல் இருக்கும் பாருங்கள். நெல் அறுவடைக்கு அப்புறமா இதுமாரி அலசி வந்து விடுவாங்க. வாத்து கறி உடம்புக்கு நல்லா தான் வாங்கி சாப்பிடலாம். எங்களால் இந்த அளவுக்கு தான் தண்ணி இறைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு வலை எடுத்துகிட்டு வந்து அந்த வலையை வச்சு அடித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வலையை. பார்த்தீங்கன்னா பையன் 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. அவனை ஒரு 2 மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன், சிலேபி. நான் இதுக்கு முன்னாடி பட்டா சிலேப்பின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நாங்கள் இதுக்கு பேர் அப்படி தான் சொல்லுவோம், அகலமாக இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து மலையடி சிலேப்பின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி இந்த சிலேபி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஓரளவு அடிக்கும் போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மீன் கிடச்சிது. இதில் இதுக்கு முன்னாடி இந்த மீனை வந்து ஆச்சு பிடிச்சிட்டாங்களா எங்களுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த வாத்துங்கள்லாம் வந்து இதில் இருந்த மீனை ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு. ஸோ எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மீதி இருந்த மீன் தான் இந்த இதில் கிடச்சிது. ஒரு 10 மீன் கிடச்சிருக்கும். நல்லா இந்த சைஸான மீன் தான். இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் கிடச்சிது எங்களுக்கு. பாருங்கள் எப்படி இதை மாதிரி தான் வலை வச்சு பிடிப்போம். இந்த பாருங்களேன், அந்த இதில் வந்து பெரிய சைஸாக பிடிச்சாங்க. பாருங்கள் இந்த மீன் நல்லா பெருசாக இருக்குது. சரியான மீன். இதோட பெரிய மீனாக இருந்துச்சு. ஆனால் செத்து மிளந்தது எல்லாமே காரணம் இந்த வாத்து தான். இந்த வாத்தை தண்ணியிலே இருக்குன்னு சொல்லி விட்டு எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுச்சு இந்த வாத்தை ஃபுல்லாக. சரி, இந்த மாதிரி மீன் கிடச்சா கூட போதும். ஒரு 10 மீன் கிடச்சா கூட சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்லாம். வறுக்கவும் நல்லாயிருக்கும். அப்படியே தோலை மட்டும் செட்டிட்டு முள்ளை எடுத்துகிட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட. சரி வாங்க, அப்படியே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மீன் கிடச்சனாலே போதும் நமக்கு. புரிசுடா வெயில் சரியான வெயில் கொடுத்துருங்க. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் விட்டுச்சிக்கு வெயிலாம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வலையிலே பிடிச்சி பார்த்தாங்க. மீனும் நான் கையில் வச்சிடுறான் பாருங்க சின்ன தம்பி. ஒரு மீன் அப்படியே வரையோட சேர்த்தே பிடிச்சிட்டான் போல். இதுவும் நல்ல பெரிய சைஸ் மீனுங்க. அவன் பிடிச்சவரை இது பெருசாகவே இருக்குது. நல்ல மீன், சைஸான மீன் தான் இதுவும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி இறைச்சிட்டு சிலப்பெல்லாம் மோட்ரு வச்சு இறப்பாங்க. நாங்கள் ஒரு பெரிய ஏரியா இருந்தால் தான் மோட்ரு வச்சு செலவு பண்ணி இறைப்போம். சும்மா சின்ன ஏரிங்கிறதுனால கையாலே இறக்க ஆரம்பித்தோம். தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா ஈஸியாக இறைச்சிருந்துருக்கலாம். அதனாலேயே நாங்கள் வலை போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கையாலையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வலையில் வாட்டாத மீன்லாம் உடையில போய் சொருக்கி இருக்கும். அந்த மீன்கள் எல்லாமே வந்து நாங்கள் கையால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வலையில் மாட்டுறது தான் மாட்டோம். உங்களை சேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரால் மீன், அதுக்கப்புறம் குறவை, இதெல்லாம் சேத்துக்குள்ளே அதிகமாக இருக்கும். நீங்கள் சேத்தை அப்படியே அலம்பி விட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அப்படியே மேலே வந்துடும் மீன் எல்லாமே. இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோ, அதுக்கப்புறம் கோழிங்க, இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். கால்நடைகளை பற்றியும் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு நாங்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம். இருந்தாலும் விடமாட்டேன்னு தண்ணி உள்ள கையை விட்டு அந்த மீனை தூக்கிட்டான். பார்த்தீங்களா, இதுவும் சைஸான மீன் தான். போதும், ஓகே. நல்ல மீனுங்க. பாருடா எப்படிலாம் பிடிக்கிறானே. எப்பா பிடிச்சான் எப்படியோ. இந்த மீன் நல்லா பெருசாக இருக்குங்க. அது ஏன்டா வாயை பொந்த மூடுவேன். சரி, இவரோட எல்லாத்தையும் பிடிச்சதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ மீன் இருக்குங்க. போதுங்க, தாராளமாக ஒரு குழம்பு வைக்கலாம், ஃப்ரை பண்ணுறதும் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பெரிய மீன் பிடிக்கிற வீடியோலாம் அடுத்தது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.